கண்டிப்பாக எஃப்ஐஆர் போடுவாங்க அப்படின்னு நம்புறோம். எஃப்ஐஆர் போடாத பட்சத்துல நாங்க நீதிமன்றத்தை நாடி எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்கி அவங்க மேல குற்ற நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன உண்டு சட்ட வகையை நாங்க செய்வோம் அப்படிங்கறது தெரிவிச்சு கொள்றோம். ஆமா, டைவர்சிஸ்ல தான் இருக்காங்க. இதுல ஒரு நபர் வந்து வெளிநாட்டுல இருந்து செயல்படுறாரு, ஸ்டான்லி பால் அப்படின்னு சொல்றவரு. அங்கிருந்து ஆன்லைன் நம்பர்ஸ்ல வந்து இஷ்டத்துக்கு பேசி ரெக்கார்ட் போட்டுறது, இங்க இருக்கவங்க தாக்குறது. ஏன்னா வெளிநாட்டுல இருக்கும்போது அவர் நம்ம வந்து இங்கிருந்து கான்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்ற தைரியத்துல பண்றாங்க. அதே மாதிரி ஃபேக் நம்பர்ஸ் நிறைய நம்பர்ஸ்ல இருந்தும் போடுறாங்க. அவங்களோட அட்மினாவே அந்த குரூப் அட்மினாவே இருக்காங்க, அவங்களோட நம்பர்ஸ்ல இருந்து போட்டிருக்காங்க. அதை நாங்க மென்ஷன் பண்ணி இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அதை நீக்கிறது. இதுல வந்து நடவடிக்கை எடுக்கிறவங்களை பத்தி இவங்க தவறாக பேசுறாங்க, தவறாக சித்தரிக்கிறாங்க. நம்ம ஒரு பிஷப்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்ல ஒரு லே செயலர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க வந்து அவங்களே தவறாக சித்தரிக்கிறாங்க. அவங்களே வந்து இவங்க பிடியில மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால ஒரு அட்வொகேட்டா நான் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுக்கு ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என் பேர் அட்வொகேட் டி. பிரவீன்குமார், திருநெல்வேலியில இருந்து.